தற்குறி என்றைக்குமே தற்குறி தாங்க. ஒரு நாளைக்குமே அது ஆச்சரியக்குறியாக மாறாது. அதுக்கு ஒரு முழு உதாரணம் இந்த ஒரு வீடியோ தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நான் பிறந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் இந்த 40 வருஷத்துக்கு மேலே நான் பிறந்ததுக்கு பிறகு எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு உருவான நிறைய கட்சிகள் இருக்குது. அதில் முக்கியமான சில கட்சிகள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதிமுக, புதிய தமிழகம், விசிக, தேமுதிக, தமிழோட மக்கள் இயக்க கட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீணா போன சீமானோட நாம் தமிழர் கட்சி. ஆக்சுவலி நாம் தமிழர்ங்கிறது பாசி சொல்கிறேன் ஆயிரத்தினாருக்குள்ள கட்சி. அவர் கையில் இருந்த கட்சியை தான் இவங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்கிற வேற ஒரு நியூஸ். ஓகே, அப்போ இதெல்லாம் தான் நான் பிறந்த 40 வருஷத்துக்கு பிறகு வந்த கட்சிகள். அவர் லாஸ்ட்டாக இப்போ வந்துருக்க கட்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த நாள் கட்டிட்டு இருப்பாங்க, டிவிக்கேன்னு சொல்லிட்டு இந்த டிவிகே குரூப்ஸ் இந்தியோட கட்சி. இந்த நாதாக்காவும் சரி, நாம் தமிழர் கட்சி நாதாக்காவும் சரி, இந்த டிவிக்கே சரி, இவ்வளோ வந்த கட்சியில் உருப்படாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியும் தான் நம்ம பார்த்துக்கலாம். அதுலேயும் இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. யார் மிக கேடுகட்ட கேவலமான கட்சி, அப்படி கேடுகட்ட கேவலமான கட்சியும் கூட வண்டியது முட்டாளான கட்சி, தற்குறி, அறவைக்காடு, என்ன சொன்னாலும் சரி. அதாவது ஒரு அர்த்தமும் இல்லாத, எதுவுமே செய்யாத, எதுவுமே தெரியாத, அரசியல்ல அவனா கூட தெரியாத கட்சி ஏதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சி தான். அதில் சீமா அறவேக்காடு, இது வேக்காடே இல்லாத விஜய். அதுதான் நமக்கு. அப்போ இந்த வேக்காடே இல்லாத இந்த விஜய் கட்சியில் அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பான்? சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தற்குறியாக தான் இருப்பான். அதுதான் தற்குறி, அணில் குஞ்சி அப்படிங்கிற மாதிரிலாம் 10 பேர் இருக்குது. நம்ம கேட்குற இது மட்டும்தான். ஏண்டா உங்கள் அம்மா அம்மாலாம் எங்கிட்டே சரசம் பண்ணுறதுக்காகவே பெற்று விட்டாங்களா அப்படிங்கிற டைலாக் இருக்குங்களா? அந்த டைலாக் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. சும்மா போயிட்டுருக்கேன். நம்ம ட்விட்டரில் உட்காந்துட்டு, எக்ஸில் உட்காந்துட்டு நம்ம நியூஸை ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கும்போது இது இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ கிடச்சிட்டு இந்த வீடியோ வரல. விஜய் ஒரு பேர் சேர்க்கணும் ரேஷன் கார்டுலான்னு கேட்டேன். யாருமா விஜய் அப்படின்னு கேட்டாங்க. யாரா இருந்தா உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆதார் கார்டு கொடுங்க சேர்க்கலாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன்னா தளபதி அவரோட ஆதார் கார்டு நம்பர் எனக்கு தெரியாது. அது இருந்தாலும் ரேஷன் கார்டு சேர்க் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? யாராவது இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ நம்ம கையில் கிடைச்சிட்டு இதை பற்றி நம்ம பேசாமல், இதை நம்ம ரோஸ்ட் போடாமல் விட்டானா நம்ம எப்படிங்க நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ இந்த பெரியார் மண்ணுக்கும் இந்த அறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்துட்டு இருந்த தமிழகத்துக்கும் என்னங்க இருக்கு? கொஞ்சம் சொல்லி பாருங்க. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர், இப்படி எல்லாருமே இந்த கல்விக்காக பட்ட கஷ்டம் இருக்குல்ல, இந்த கஷ்டம்லாம் இந்த வீடியோ பார்த்தான்னா ஒன்றுத்துக்கு ஏன்டா இவங்களாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான். இதுக்கு தாண்டாவா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. நம்ம கேட்குற கேள்வி பார்க்கலாம். இந்த அம்மா போனாப்லையாம் இங்கே பேசுகிறாப்புல, டிவிக்கு கூட்டத்தில் பேசுகிறாப்புல. நம்ம போன உடனே எங்கே போயிருக்காப்புல, ரேஷன் கார்டில் போயிருக்காப்புல. ரேஷன் கடைக்கு போய் இந்த அம்மா போயிட்டு கேட்டிருக்காப்லையா, ஐயா என் கூட எங்கள் குடும்ப அட்டையில் விஜயை சேர்க்கணும். விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாப்லையா. யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, எனக்கு சேர்த்து விட்டா போதாதா அப்படின்னு கேட்டுக்காப்லையா. அதுக்கு ஆதார் நம்பர் வேணும்னு கேட்டுக்காப்பா. தலைவர் விஜயோட ஆதார் நம்பர் இல்லாத காரணத்தினால் அந்த முயற்சி பாழ போனதாக அவர் சொல்கிறாப்புல. அது நடக்கலை அந்த முயற்சி. என்ன சொல்கிறதுங்கிறத எனக்கே தெரியல. இந்த ரேஷன் கடையில் இருக்கிறவங்க ரேஷன் கார்டில் ஆள் சேர்க்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேரோட ரேஷன் கார்டில் இந்த ரேஷன் கடைக்காரன் பேர் தான் இருக்குங்க. அறிவு கட்ட மோதவிகளா. இது எப்படி இருக்குன்னா, ஏமா பேர் என்னம்மா? ஐயா என் பேர் சின்னத்தாய். சரி, வீடு பேர் குப்பை. எத்தனை பேர் இருக்காப்புல? 2 பசங்க இருக்காப்புல. பேர் பசங்க பேர் 1 பேர் குமுதாங்க. ஐயன் பேர் செல்வங்க. சரி, ஓகே, நம்ம சேர்த்துடலாம். ஐயா நம்ம சின்ன சாமியை சேர்க்கணும். ஐயா சின்ன சாமி யார்? அது பக்கத்துக்கு உள்ள ஆளுங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னா. அப்போ பக்கத்து சின்ன சாமி சேர்க்கும்போ அது என் பேரும் கூட்டி சேர்த்துக்கோ, நான் உனிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்காரன் போட்டான்னா
இதெல்லாம் சேர்ந்தானா ஒவ்வொரு வீட்டில் என்ன நிலைமையாயிருக்கும். அறிவு கிட்டவங்களா போகிற வரவன் எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறக்காங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காப்புல. சரி, ரேஷன் கார்டில் ஒரு பேர் சேர்க்கணும்னா அதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் என்னையாவது தெரியுமா? இதுக்கு முன்ன பின்ன நீங்கள் வந்துக்கிட்டு தாலுக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தாலுக் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டாட்சியர்கிட்ட அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தாலுக் ஆஃபீஸுக்கு போயிருக்கீங்களா? மூதேவி, மானங்கட்ட மூதேவி, ஒரு பேர் சேர்க்கணும்னா ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கவா பேர் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல போய் செய்ய வேண்டியது வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போயிட்டு ஒரு மனு கொடுக்கணும். ஐயா, இன்னது எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை பிறகு இத்தனை வருஷமாச்சு, என் பிள்ளைய சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஐயா, நான் கல்யாணம் கட்டி மாமியார் வீட்டோட இருந்தேன், நான் இப்போ தனி வீடாக போயிட்டேன், கணவர் பேர் என் பேரையும் அதுபேர் என் பிள்ளைங்க பேரையும் வெட்டிட்டு எனக்கு வேற ஒரு புது ரேஷன் கார்டில் நீங்கள் சேர்த்து தனி ரேஷன் கார்டை தரணும். இந்த வீட்டில் இந்த இடத்துல இருக்கிறான், அப்போ இந்த வீட்டுக்கு இருக்கிற சான்றிதழ் இதாங்க, இதெல்லாம் கொடுத்து தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். விஜயை கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல விஜயோட ரேஷன் கார்டுலேருந்து கட் பண்ண பிறகுதாங்க லூஸே உங்கள் ரேஷன் கார்டில் சேர்க்க முடியுங்கிற ஒன்று. ரெண்டாவது, உனக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தங்கிறத கொடுக்கணும். சும்மா போகிறவன் தெருவில் இருக்கிறவன் பிச்சைக்காரன் புறம்பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறக்கா ரேஷன் கார்டு வச்சுருக்கான், அதுக்கு ஆதார் நம்பர் கொடுத்துட்ருக்கான். எதுக்குமே ஆதார் சும்மா போயிட்டு ஆதாரில் லிங்க் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்கு அப்பா அம்மா பேர் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவன் பிள்ளை பேருக்கு சேர்க்கணுன்னா அது பிள்ளையோட அம்மா நீயா இருக்கணும், அப்பா அவன் புருஷனாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ரேஷன் கார்டில் சேர்க்க முடியும். தற்கூரிகளா எப்படியே உங்களெல்லாம் அதில் இதில் உங்கள் தலைவர் சொல்கிறாப்புல, நாங்கள்லாம் தற்கூரி கிடையாது, நாங்களாம் ஆச்சரியக்குறியா ஆக்குறவங்க. இந்த வேக்காடாக இருந்துட்டு என்னைக்குதான் நீங்களாம் ஆச்சரியக்குறியாக போகிறீங்க? ஒரு சின்ன சிம்பிள் ஒரு அறிகுறி ஏதாவது வருது, ஆச்சரியக்குறியா இருக்குல்ல அறிகுறி, ஒரு வேக்காடு இல்லாமல் எப்படி இந்த சின்ன ப்ராசஸ். இந்த ரேஷன் கார்டில் பேர் சேர்த்து கொடுக்குறதுங்கிறது, பேர் நீக்கம் செய்து கொடுக்குறதுங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ். இதுதான் அரசியலோட ஃபண்டமெண்டல் அடிப்படையே இதுதாங்க. நம்ம ஊரில் மெம்பராக இருந்தாலும் சரி, அந்த கவுன்சிலராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் செய்கிற வேலைகள் இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மா இங்கே போகுமா, இங்கே போய் செஞ்சு கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறது. அங்கே தான் போய் செய்யணும். பஞ்சாயத்துக்கு போனாலும் இதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் பஞ்சாயத்தில் இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தாலுக்கா ஆஃபீஸுக்கு போங்க, ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மனு கொடுத்துட்டீங்கன்னா செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து செய்கிற வேலை. இந்த அடிப்படையான இதுக்கே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னா உங்கள் கட்சியில் ஆட்சிக்கு பெரிய பெரிய வேலைகள்லாம் நீங்கள் எப்படி செஞ்சு கொடுப்பீங்க? ஏன் இது நீங்கள் உங்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி கூட தெரியலையா? நம்ம ஒரு மேடையில் பேசுகிறோம், இதை ஷூட் பண்ணுறாங்க, வீடியோ எடுப்பாங்க, வெளியில் வரும். அப்போ நம்ம என்ன பேசணும், இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று உங்களுக்குலாம் இருக்காங்க. தலைவர்லேருந்து தொண்டை வர எல்லாமே இந்த வேக்காடே இல்லாதவனவா இருக்குங்க. ஒரு வேக்காடு இல்லாதவன், 1%. அரசியல்னா என்னன்னு கூட தெரியாது. அரசியலில் என்னென்ன செய்யணும், சும்மா நான் உட்காந்துக்கிட்டு கையை காமிச்சிட்டு போனேன்னா ஓட்டு போட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்கன்னா அரசியல் ஆகிறது. நீ முதலமைச்சர் ஆகிருவே, எம்எல்ஏ ஆகிக்கலாம், நீ மெம்பர் ஆகிக்கலாம், எல்லாமே ரைட்டு தான், ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் நிறைய இருக்குது. மெம்பர் ஆனான்னா நாளைக்கு ஒருத்தர் எனக்கு ரேஷன் கார்டு செஞ்சு தரணும்னா உங்கள்கிட்ட நீ என்ன செய்வ? ரேஷன் கடைக்கு அனுப்பிவிடுவியா? லூசுகளா? உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கட்சியை இத்தனை வருஷத்தில் இருந்தே பார்த்தேன். அதிமுக, புதிய தமிழகம், விசிக, தேமுதிகவோ இதெல்லாம் அந்தந்த கட்சிகள் வந்திருக்குமோ அவங்க தலைவர்களுக்கு எல்லாமே விவரம். இன்றைக்கி ஒரு விசிக ஒரு திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை அவங்க மாவட்ட செயலாளர்களோ இல்லைன்னா நகர செயலாளர்களோ யார்கிட்ட போய் ஒரு காரியங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், நீட்டாக சொல்லுவான். அவன் இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டு பிரச்சனைலேருந்து இந்த ஜனன மரண சர்டிஃபிகேட்லேருந்து இது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டான்னா அவன் தமிழை பற்றி வேற பேசுவாப்ல, இலக்கணங்களை பற்றி பேசுவாப்ல, கலை இலக்கணம் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தான் அரசியல். ஆனால் எதுவுமே தெரியாது. கலை மட்டும் தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், தண்ணி அடிக்க தெரியும், சுத்த தெரியும், அவ்வளோதான். யாருக்காக என்னதுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாது. தலைவர் பிஜேபி என்ன சொல்கிறாப்புல அதை செய்வோம், அவ்வளோதான். தவிர நமக்கு எதுவுமே அவங்கள பற்றி எந்த ஒரு எதிர்வாக்கும் பேசக்கூடாது. திருவாய் திறக்கவே பட மாட்டாது. யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அமித்ஷாக்கு எதிராக வாய் நல்லாக திறக்கப்படும். யாருக்கு எதிராக? திமுகக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக. இதுதான் உங்களோட கொள்கை. உங்கள் கட்சியோட கொள்கை இது மட்டும்தான்.
வேறு ஒன்றுத்துக்கும் ஆகாது. போய் படிங்க முதல்ல போயிட்டு. மரியாதைக்கு வந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் நீங்கள் போய் படிச்சிருந்தா கூட இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் எந்த லெவலில் போய் படிச்சிருக்கீங்க. இதுக்காக இந்த பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி வேக்காடு இல்லாத இதை வித்து எடுக்கிறதுக்காக இங்கே கொண்டுக்கிட்டு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நல்லவா இவங்கெல்லாம் உயிரோடு இல்லை, இருந்தாங்கன்னா அவங்களே தற்கொலை பண்ணியிருப்பாங்க. பாவம், நான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது. நீங்கள் திருந்த ஜென்மமே கிடையாது. உங்களுக்குலாம் அரசுங்கிறது சுட்டு விட்டாலும் வராதுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்தித்து வர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.